Hello friends, welcome to Reading Hotspot. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் போட்டோ வந்து ஃபேஸை வந்து ஸ்மூத்திங் பண்ணி பிம்பிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி எப்படி பக்காவா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Snapseed and Sketchbook அப்ளிகேஷன் கூட பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ गाइस இந்த வீடியோ முடிச்சு பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து எப்படி எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு கிளியரா வந்து புரியும். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first பாத்தீங்கன்னா Snapseed application வந்து எந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. So guys, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடுல வந்து ஒரு பென்சில் ஐகான் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினா டிராவா அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதல பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ பிரைட் ஒன் அப்படிங்கற எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோ ஃபில்டர் ஸ்ட்ரெngth வந்து ஃபுல்லா கம்மி பண்ணி 0ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு ஸோ -20 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே உள்ள அந்த லேயர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வியூ ரீட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராமாவில் உள்ள அந்த சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டர் உள்ள அந்த ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு 100ல் வந்துட்டு செட் பண்ணிட்டு ஸோ ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து நான் நீட்டாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு நீட்டாக ட்ராப் பண்ணிட்டு ஸோ கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் இருக்கும் அந்த இடத்த வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்கும் ஸோ நீட்டாக வந்துட்டு ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துட்டு ஓரளவு வந்துட்டு இதில் வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Snapseedல வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ஷேர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு Autodesk Sketchbook அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் Sketchbook அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷ்லாம் வந்துட்டு உங்களுக்கு மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மஜ்ஜில் வந்து நான் சூஸ் பண்ணுறேன், இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிட்டு கீழே உள்ள இன்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே உள்ள அந்த டாட்டா கிளிக் பண்ணி ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைஸ் வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்துட்டு நான் நீட்டாக வந்துட்டு உங்கள் இமேஜ் வந்துட்டு ஸ்மஜ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்மச் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஸோ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக வந்துட்டு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த மேலே உள்ள ட்ரையாங்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணி லைப்ரரி போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெஷ்ஷில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரெடிஷ்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாஃப்ட் ஏர் ப்ரெஷ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒப்பாசிட்டி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மேலே வந்துட்டு லேயர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எம்டி லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நார்மல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சாஃப்ட் லைட்டுன்ற இதில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்க பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த கலர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒயிட் கலர் வந்துட்டு முன்னாடி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக ட்ராப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி அதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள இன்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் இமேஜ் வந்துட்டு அந்த லேயரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ட்ரையாங்கிள் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் வந்துட்டு ஸோ ஆர்டிஸ்ட்டில் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு இன்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்துட்டு பக்காவாக இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் ஹேரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஸ்மஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் உள்ள எல்லா ஹேர்லையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஸ்மஜ் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ ஸ்மஜ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்டிவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு ஸோ கண்ணில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு டார்க்காக இருக்குது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாயிண்ட்டை வந்துட்டு செட் பண்ணிட்டு ஸோ அந்த இதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட பிக்சல் வந்துட்டு உடஞ்சிடும். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஷார்ப் பண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் பிம்பிள்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஃபோட்டோ வந்து நீட்டாக வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். எடிட்டிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.